வெல்கம் டு மதன் பாபு vlogs. இப்போ வந்து சார் வந்து எல்லா ஃபுட்டையும் ரிவ்யூ பண்ண போறாரு. இல்ல ஆனா இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கே சார். ஆக்சுவலா ஒருவேளை சோத்தை போட்டு நீங்க இன்டர்வியூ ஃபுல்லா வாங்கிடுறீங்க. இப்ப நீங்க இன்டர்வியூ எடுக்குமா என்ன பண்றது? நான் அதை பொறுத்துட்டு தான் பேசிட்டு இருக்கணும். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன். இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? இப்போ என்னை முட்டாள்னு சொல்ல வரீங்களா? இப்ப நீங்க பாருங்களேன், இவங்க கூப்பிட்டா இன்டர்வியூ உடனே வந்துடுறீங்க. ஏன்னா எங்க போனாலும் வகை வகையா சாப்பாடு உங்களுக்கு. சார் இப்போ நான் வந்து ரசத்துல வந்து லைட்டா சாம்பார்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். அந்த மாதிரி நீங்க ஏதாவது வியர்டான ஃபுட் காம்பினேஷன்லாம் ட்ரை பண்ணுவீங்களா? நான் வந்து பிச்சை எடுத்து வரல. நான் என்ன ஆர்டர் பண்றேன், நீங்க என்ன ஆர்டர்? ஏன்னா இதுல பெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு உங்களுக்கு பண்ணிக்கிறீங்க பழக்கம் போல. சார் என்ன சார் இந்த டிராகன் இருந்தா நீங்க மேல போட்டுக்கிட்டீங்க. இல்லை சார் அப்படி நினைக்கல. பட் அதுவா தானா அது வந்து விழுந்துதான். இந்த பிச்சை எடுக்கிறவங்க 10 வீடு வாங்குறதுனால அந்த காம்பினேஷன்ல தெரியும் ஒரு எக்ஸ்டென்ட் தாண்டி போகுது. அதனால நாங்கள் வெயிட்டர் வாங்க. இன்னும் மச மசன்னு பார்த்துட்டு இருக்கீங்களே சார். என்ன நல்லா இருக்கீங்க. வெயிட்டர் இல்லை சார், ஆங்கர். இல்ல ஆனா வெயிட்டர் மாதிரியே இருக்கீங்க. இமோஷனல் டேமேஜ். உங்களுக்கு தான் சார் மெனு எடுக்க போயிருந்தேன், அதுக்குள்ள உங்களுக்கே கொடுத்துட்டாங்க போல இருக்கு. ஆமா சரி சார், நான் ஃபுட் ஆர்டர் பண்ணதெல்லாம் வரட்டும். முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும் சார். அதுக்கு தானே கூப்பிட்டுருக்கீங்க. நீங்க இல்லாட்டி கொடுக்க மாட்டீங்க. இந்த கிளி ஜோசியத்துக்கு அப்புறம் தானே நெல் கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ண போறீங்க, பண்ணுங்க பண்ணுங்க சார். என்னன்னா நீங்க வந்து படங்கள்ல காமெடி ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கீங்க, நிறைய நடிச்சிருக்கீங்க. ஆனா நிஜத்துல வந்து சாருக்கு எப்படி கோவம் வருங்கிறத நாங்க பார்த்திருக்கோம். இது என்ன சார் இவ்வளவு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச்? எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த பனிமலைக்குள்ளெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்குமே, உள்ளெல்லாம் எரிமலை இருக்கும். ஓகே. சார்லி சாப்ளின் வந்து அவ்வளவு கோபக்காரன். சில சமயம் பர்ஃபெக்ஷன் வேணும்னு நினைக்கும் பொழுது உங்களை மாதிரி சொதுப்புறங்கிறத கொஞ்சம் கோபம் வரும். வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் இந்த கோபத்திற்கு பின்னில். இது நீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆக்சுவலா மணிரத்னம் வெளியில எவ்வளவு சாப்பிட்டா இருப்பாரு. ஆமா. அவர் கோபம் எப்படி இருக்குங்கிறத நான் அவர் படத்தில் நடிக்கும் போது தான் தெரிஞ்சுட்டேன். நீங்க எங்கேயாவது போயிட்டு தூரமா போறதா இருந்தா சார், பக்கமா இருந்தாலும் சரி, இந்த ஃபுட் எனக்கு பிடிக்கும், இந்த ஸ்பாட் பிடிக்கும், அடிக்கடி நான் இந்த ஃபுட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு ஏதாவது ஃபுட் எல்லாம் இருக்கா சார்? என்ன ஃபுட்டு, எந்த பிளேஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்சது தயிர் சாதம். தயிர் சாப்பாடு. ஆமா. ஓகே. ஆனா தயிர் சாப்பாடுங்கிறது ரொம்ப காமனான ஒரு ஃபுட்டா இருக்கே சார். ஏன்னா அது ரொம்ப பேர் கடுக்க முடியாது. என்ன சில சமயம் சில சினிமால 2 கேரியர் கொடுப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் ரைஸை போட்டு தயிரை போட்டு சாப்பிட்டா, சப்பாத்தி போட்டு கொஞ்சம் வெஜிடபிள் சாப்பிடுவேன், அப்புறம் சாதம் போட்டு தயிர் போட்டு இது பண்ணிட்டு அந்த சாம்பார்ல இருக்கிற அந்த காயெல்லாம் எடுத்து போட்டா பிடிக்கும். இந்த சினிமால வந்து நிறைய விஷயம் டிராவல்லாம் ஆயிருச்சு. எப்பயாவது ஆரம்ப காலத்துல இந்த சாப்பாட்டுக்கான திரைவெல்லாம் இருந்திருக்கா சார்? என்ன பண்றதுன்னு தெரியாத மூமெண்ட்லாம் இருந்திருக்கா சாப்பாட்டு? பைலட் தியேட்டர்ல உட்காந்து டிராகுலா பாக்குறோம். பார்க்கும்போது இப்படி ஒரு பெரிய டேபிள் வச்சு அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா? ஆமாங்க. நல்லா சாப்பிட்டு வந்தாங்க. மச்சான் பசிக்குதுடா, போய் சாப்பிடு. ஒரு முக்கியமான பயங்கர படம் ஓடிட்டு இருக்கு, அதை விட்டுட்டு எய்த்தாப்புல போய் நல்லா உக்காந்து அங்க சாப்பிட்டுட்டு படம் போனா போகுது, நாளைக்கு பார்த்துக்கு போறோம், சாப்பிட்டு வந்துட்டு அந்த மாதிரி சாப்பாட்டு பிரியம். நைஸ். சாப்பாட்டுக்கான கஷ்டங்கள் என்னைக்காவது மதன் பாபு சார் ஃபேஸ் பண்ணியிருக்காரா லைஃப்ல? இன்னொரு தமாஷு, எது கிடைச்சதோ சாப்பிடுவோம் சில சமயம். ஏன்னா இப்போ ஃபாரின் நான் ஒரு 52 நாடு போயிருக்கேன். இதில் அமெரிக்கால 40 வாட்டி போயிருக்கேன், சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் இந்த துபாயெல்லாம் வந்து நிறைய வாட்டி 100-200 வாட்டி போயிருக்கேன். இதில் மலேசியாவில் அது கோரேமியோ என்னமோ ஒரு பேர், எல்லாத்துலையும் கருவாட்டு பொடி போட்டுருவாங்க டிஃபால்ட்டா. ஓகே. அவங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும், எனக்கு அந்த வாசனை கண்டாலே பிடிக்கும். ஐயோ. பட் அப்படி இருந்தால் வேற என்ன சாப்பிட்றதுன்னு பார்ப்பேன். அதே மாதிரி ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் வந்து முன்னாடிலாம் யூஎஸ் போகும்போது வெஜிடேரியன் சொன்னால் அதில் சின்னதாக ஒரு மீன் இருக்கும். வெஜிடேரியன்ல மீன் பரவாயில்லையே. அவங்களுக்கு
அவங்களுக்கு வெஜிடேரியன் சொல்லணும். நான் கேட்டதுக்கு ஒரு பதில் சார். முன்னாடி சாப்பாட்டுக்கான கஷ்டங்கள் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க லைஃப்? ரொம்ப ரொம்ப ஓகே. ரொம்ப. அதாவது எங்க அம்மா வந்து சீக்கிரமே போயிட்டாங்க. ஓகே. எங்க அப்பா எங்களுக்காக வந்து ஃபர்ஸ்ட் இது கொண்டு சொல்லுங்க சார். அதே வந்து கொண்டுறாம இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இன்னொரு தமாஷ் தெரியுமா, எனக்கு சமைக்கவே தெரியாது. ஓகே சார். இப்போ நிறைய பேர் நாங்க வந்து ஆரம்பத்துல உங்களை ஒரு காமெடி ஆர்டிஸ்டா நிறைய பார்த்திருக்கோம். வெளியே இருக்கிறவங்களுக்கும் உங்களை வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்டா, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா தெரியும். யாராவது வந்து எப்பா மதன் பாபு சார் சிரிச்சுட்டே இருப்பாருப்பா, இவர்கிட்ட ஏதாவது விளையாண்டு உங்ககிட்ட செம்மையா வாங்கி கட்டியிருக்காங்களா? காமன் லைஃப்லயே சில பேர் ஹர்ட் ஆவாங்க. ஆனா இப்ப நான் என்ன தெரிஞ்சுட்டேன், அவங்க முட்டாள்தனமா பேசினா கூட நம்ம முட்டாள்னு சொல்லக்கூடாது. உடனே வருத்தப்படுறாங்க, என்ன சார் என்ன முட்டாள்னு சொல்லிட்டீங்களே. அப்ப நான் என்ன பண்றேன், ஓ சாரி அப்படின்னு. ஒரு படத்துல விஜய் பண்ணுவாரு, ஆக்சுவலா இந்த ஹால்ல இருக்கிற பாதி பேர் முட்டாள் ஏன்னு கத்துவாங்க. சரி, இந்த ஹால்ல உள்ள வந்து பாதி பேர் புச்சாலி கம்முன்னு இருப்பாங்க. அதே அர்த்தம் தான். சரி, இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஒண்ணு பாத்துட்டேன், உலகத்தை திருத்த முடியாது. உலகத்தை திருத்துறது நம்ம வேலை இல்லை. நம்ம திருந்திக்கணும்னு அந்த மாதிரி ஆளுங்களோட தான் பழக முடியா இருக்கு சில சமயம். இப்ப நீங்க இன்டர்வியூ எடுக்குமா என்ன பண்றது, நாங்க அதை பொறுத்துட்டு தான் பேசிட்டு இருக்கணும். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன். இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? இப்ப என்னை முட்டாள்னு சொல்ல வரீங்களா, ஐயோ புத்திசாலின்னு சொல்ல வரீங்களா? ரெண்டும் கட்டங்க. ரெண்டும் கட்டம் பெரிய மீனிங் இருக்கே சார் இதுல. லைஃபோட மீனிங்கே ரெண்டு கட்டம் இருக்கு. ஆமா ஆமா. அதாவது எப்பவுமே தெரிஞ்சுங்க, நிறைய நல்லவர் கொஞ்சம் முட்டாள் இருந்தா கூட இப்ப நிறைய தண்ணியில ஒரு வருஷம் கலந்தாலும் கட்டுரும். நீங்க 50-50ன்னா நீங்களே பாத்துங்க. ஓகே. நான் வந்து அதுவா இதுவான்னு கேட்டா கமல் சார் மாதிரி புரியாம மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. சரி சார், இந்த பர்சனல் கொஸ்டின் பாத்தீங்களா, உங்களுக்கு புரியல, அவங்களுக்கு எல்லாம் கிளியரா புரியுது நான் சொல்றது. அதனாலதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. யாருக்காவது கிளியரா இவர் சொல்றது புரிஞ்சுது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல அவர் என்ன சொல்ல வராங்கிறத தயவுசெஞ்சு சொல்லுங்க. பிகாஸ் பக்கத்துல இருக்கிறதுக்கு எனக்கே புரியல. சரி சார், இந்த பர்சனல் கொஸ்டின்லாம் ஓரமா வச்சுட்டு சாப்பிட்ற கூப்பிட்டுருக்கோம். இப்போ இந்த ஃபுட் பிளாகிங்கையோ ஒரு தொழிலா பலரும் மாத்திட்டாங்க, அதையும் நம்ம பார்க்க முடியுது. நீங்க வந்து வர்ற ஃபுட் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி இதுல என்ன நல்லா இருக்கு என்ன நல்லாங்கிறத மதன் பாபு சார் என்கிற செஃப் வந்து சொல்ல போறாரு அப்படிங்கிறது. இல்ல என்கிட்ட அது ஒரு ஹிடன் ஒருத்தர் உண்டு. இப்ப சாதாரணமா வந்து பீஸாவோட என்ன குடிப்பாங்க சில பேரு, கோக். ஆனா நான் பீஸாவோட காஃபி குடிப்பேன். அது தவறுன்றது இல்லை. எனக்கு அது ஒரு டிஃபன் சாப்பிட்டோன்னு காஃபி வேணும். நல்லா இருக்கு சார் பண்ணல. உண்மையாவே இதை நீங்க சஜஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நானும் ஒரு காலத்துல செஃப்பா வர வேண்டியது சார். அப்படியா? வரலானா ஏன் வந்து ஆக்சுவலா சாப்பிட்றவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறது இல்லையா? இல்லை சார், நானே யோசிச்சு பார்த்தேன். சமைக்க தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, ஒவ்வொருத்தங்களா வந்து இதை சமைச்சு கூட அதை சமைச்சு கூடன்னு எப்படி வீட்டுல வந்து சொல்றாங்கிறீங்கல்ல, அது மாதிரி நம்மள வந்து யாரோ ஒருத்தங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. அதை யோசிச்சுட்டு அப்ப நீங்க மட்டும் தைரியமா இப்படி வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்களே, யாரும் இதை போய் சொல்லல. I didn't expect this. Okay. மக்களே, இது நியாயமான கேள்வி தானே. இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சஜஸ்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. மார்க் எவ்வளவு தருவீங்க சார்? இல்ல, ஆனா இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கே சார். ஆக்சுவலா ஒருவேளை சோத்தை போட்டு நீங்க இன்டர்வியூ ஃபுல்லா வாங்கிடுறீங்க நம்ம கிட்ட. என்ன சார் டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க. வெல்கம் டு மதன் பாபு vlogs. இப்போ வந்து சார் வந்து எல்லா ஃபுட்டையும் ரிவ்யூ பண்ண போறாரு. அது வந்து சார் நீங்க அப்படியே கேமராவை பார்த்து கூட அந்த ரிவ்யூவை நீங்க சொல்லலாம் சார். என்கிட்ட பேசுற மாதிரி இல்லாம நம்ம இப்போ உண்மையாமே ஒரு ரிவ்யூ பண்ண போறோம் சார். ஃபுட் எல்லாம் நீங்க சாப்பிட்டு ஒவ்வொன்றா எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு பார்த்து நீங்க சொல்லலாம் சார். சூப்பர். சப்பாத்தி கொஞ்சம் ஹார்டா இருக்கு, இன்னும் சாஃப்டா இருக்கலாம். ஓகே. பன்னீர் பட்டர் மசாலான்னு நினைக்கிறேன் இது. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் லைட் ஸ்வீட் வேற இருக்கு. இட் இஸ் குட் சார். சூப்பர் சார். அது எப்படி இருக்கு? சூப்புன்னா சூப்பி தான் சாப்பிட்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இது வந்து கிளியர் சூப் இல்ல, இது கொஞ்சம் வந்து அந்த கன்சிஸ்டன்சி திக்கா இருக்கு. ஓகே, பட் குட். இப்ப நீங்க பாருங்களேன், இவங்க கூப்பிட்டா இன்டர்வியூ உடனே வந்துடுறீங்க.
ஏன்னா எங்க போனாலும் வகை வகையாக சாப்பாடு உங்களுக்கு. இந்த ஹோட்டல் கூட நீங்க தான் சஜஸ்ட் பண்ணுறீங்க. அது சும்மா ஒரு ஐடியாக்காக சார். தேடிக்கிறீங்க. நான் என்ன ஆர்டர் பண்றேன், நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்க? ஏன்னா இதுல பெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு உங்களுக்கு பண்ணிக்கிறீங்க பழக்கம் போல. சார் என்ன சார் இந்த டிராகன் இருந்தா நீங்க மேல போட்டுக்கிட்டீங்க. இல்ல சார் அப்படி நினைக்கல, பட் அதுவா தானா அது வந்து விழுந்தது அவங்க. சார் இப்போ நான் வந்து ரசத்துல வந்து லைட்டா சாம்பார்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். அந்த மாதிரி நீங்க ஏதாவது வியர்டான ஃபுட் காம்பினேஷன்லாம் ட்ரை பண்ணுவீங்களா? நான் வந்து பிச்சை எடுத்தது இல்லை. சார் சார் ஆனா நல்லா இருக்கும் சார், ரசத்துல சாம்பார் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அற்புதமா இருக்கும். நான் தப்பு சொல்லல. இந்த பிச்சை எடுக்கிறவங்க 10 வீடு வாங்குறதுனால அந்த காம்பினேஷன்ல தெரியும். பீஸாவோட என்ன குடிப்பாங்க சில பேர்? கோக். ஆனா நான் பீஸாவோட காஃபி குடிப்பேன். இந்த பிச்சை எடுக்கிறவங்க 10 வீடு வாங்குறதுனால அந்த காம்பினேஷன்ல தெரியும். உங்க தொழில் சம்பந்தமா உங்களுக்கு எல்லாம் பிடிக்குது. என்ன சார் பரவாயில்ல. அது சம்டைம்ஸ் சார் ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா பிச்சை எடுக்கிறவங்க தான் உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பான் சார், தெரியுமா சார்? உங்களை பார்த்தாலே தெரியுது. இமோஷனல் டேமேஜ். அப்படியே அந்த சாம்பார் ரசம் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு பொரியல் அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட சார், அதான் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி இல்ல நான் எனக்கு பழக்கம் இல்லை. கொஞ்சம் ரைஸை போட்டு தயிரை போட்டு சாப்பிட்டா, சப்பாத்தி போட்டு கொஞ்சம் வெஜிடபிள் சாப்பிடுவேன். அப்புறம் சாதம் போட்டு தயிர் போட்டு இது பண்ணிட்டு அந்த சாம்பார்ல இருக்கிற அந்த காயெல்லாம் எடுத்து போட்டா பிடிக்கும். உங்களுக்கு இந்த டால்டா டப்பா வச்சுட்டு இருக்காங்க, அவங்க கூட உங்களுக்கு நல்ல பழக்கமா இருக்கும். டால்டா டப்பாவா? பார்த்தது இல்ல சார். மேபி காஷி மணில வச்சுட்டு கல்யாண வீட்டு வாசல்ல நிப்பாங்க. பார்த்திருக்கேன். ஆக்சுவலி நான் சாப்பிட போகும்போது லைட்டா அவங்களும் கேட்பாங்க இந்த காம்பினேஷன்ல எங்க இல்ல கத்துக்கிறீங்க? நீங்க வந்து கொஞ்சம் டீசெண்டா இருக்கிறதுனால உள்ள விட்டுருவாங்க. மாதிரி இருக்கும். அவங்க குப்பை தொட்டியில இறக்கி தான் சாப்பிடுவோம். ஆனா உண்மையை சொன்னா எனக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சதா இருக்கு. ஒரு எக்ஸ்டென்ட் தாண்டி போகுது. அதனால நாங்க ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க இருந்து முதல்ல கிளம்புறோம், ஹோட்டல்காரங்க வந்து கேட்கறதுக்குள்ள. ஸோ இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நேரம் நல்லாவே சிரிக்க வச்சிங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நானும் சிரிச்சேன் சார். இல்ல இல்ல அது மட்டும் இல்ல, நீங்க பண்ண ஒரு பெரிய புண்ணியம் நீங்க பாக்குறதுனால இதுல உள்ளது. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு மாவாட்டாம போறது இப்பதான். ஹோட்டல்ல எங்க சார் சாப்பிட விட்டாங்க?